சேகர் ரெட்டியிடம் கைப்பற்றப்பட்ட டைரியில் உள்ள விவரங்கள் அடிப்படையில் தமிழகத்தில் அதிரடி சோதனைகளை தொடர்ந்து நடத்த வருமான வரித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. தமிழகத்தில் வரும் வாரத்தில் அதிரடியாக பல்வேறு இடங்களில் வருமான வரி சோதனை நடத்த வருமான வரித்துறை திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக ஏற்கனவே ஹைதராபாத்தில் இருந்து சுமார் 60 IRS அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். சென்னையிலும் இதற்கு முன்பாக இங்கு பணியில் 80 அதிகாரிகள் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த அதிகாரிகள் இந்த வாரத்தில் அதிக அளவிலான இடங்களில் வருமான வரித்துறை சோதனையில் ஈடுபட இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே சீனிவாச ரெட்டி, அதே போன்று சேகர் ரெட்டி, பிரேம் ரெட்டி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ரத்தினம் மற்றும் உள்ளிட்டவர்களிடம் பல கோடி மதிப்பிலான புதிய பணங்கள் பிடிபட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அவர்கள் லிக்விட் கேஷ் என்று சொல்லக்கூடிய வெறும் பணமாக மட்டும் 200 கோடிக்கு மேல் இதுவரை அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மற்றும் தங்கமும் கைப்பற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சேகர் ரெட்டியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட டைரியில் முக்கியமான நபர்களுக்கு இதில் தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் வருமான வரித்துறையிடம் சிக்கியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே பல்வேறு இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவுடைய வீடு மற்றும் அவரது மகனுடைய வீடு உள்ளிட்ட மொத்தம் 11 இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அவருக்கும் நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த டைரியில் உள்ள முக்கியமான தகவல்கள் அடிப்படையில் இந்த வாரத்தில் தமிழகத்தில் உள்ள முக்கிய நகரங்கள் மற்றும் பக்கத்து மாநிலங்களிலும் கூட பல இடங்களில் வருமான வரித்துறையினுடைய சோதனை நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் தொடர்ந்து அதிகாரிகள் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.